வெல்கம் டு சோல் டெல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா தர்ம தீபம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பண்டைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நதி ஓரத்தில் அமைந்திருந்தது வெள்ளிமலை நகரம். அங்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இருந்தது. அதில் நலன் என்ற பெயருடைய ஒரு யவனரசன் தினமும் வந்து போய் விளக்கேற்றி பூஜை செய்து வந்தான். அவனது வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அவன் கோவிலுக்குள் விளக்கை எரிய விடுவது தன் வாழ்க்கையின் முக்கிய பணி என கருதினான். ஆனால் அந்த ஊரில் உள்ள சில ஆட்கள் அவனை ஏளனம் செய்து சிரித்தார்கள். விளக்கேற்றல தாராளமனம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற முடியுமா? உனக்கு என்ன வெற்றி என்று சொன்னார்கள். நலன் அமைதியாயிருந்தான். அவன் சொல்லும் வார்த்தை எளிமையானது. நான் என் கடமையை தூய மனசுல செய்கிறேன், விளக்க மட்டும் இல்லை, என் உள்ளத்தையும் ஒளிய செய்கிறேன் அப்படின்னு நலன் சொன்னான். ஒரு நாள் ஊர்ல சில திருடர்கள் பெரிய கோவில் நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டனர். அவர்கள் மாலையில் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் என்றனர். அந்த வேளை நலன் தினசரி போல் விளக்குகளை ஏற்றி கொண்டிருந்தான். ஆனால் அந்த நாள் மட்டும் அவன் அதிக எண்ணெய் கொண்டு வந்திருந்தான். ஏன் என்பது அவனுக்கே தெரியவில்லை. ஏற்றிய ஒவ்வொரு விளக்கும் ஒளி வீசியது. திருடர்கள் அந்த ஒளியில் நுழைய முடியாமல் வெறுப்புடன் பின்வாங்கினர். அவர்கள் திட்டம் தோல்வியடைந்தது. மறுநாள் ஊர் முழுக்க இந்த செய்தி பரவியது. மக்கள் அன்போடு நலனிடம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டனர். நீ செய்யும் தொழில் சிறியது அல்ல, அது தர்மத்தின் விளக்கு. நீ காக்கும் ஒளி நம் ஊரையே காத்தது. கடைசி திருப்பம். அந்த நாள் முதல் நலனின் பெயர் தர்மதீபன் என்று அழைக்கப்பட்டது. கோவிலில் சிற்பமாக அவனது உருவம் பொறிக்கப்பட்டது. அவரது அடக்கமும் ஆழமான நம்பிக்கையும் ஊரை பாதுகாத்தது. இந்த கதையின் கருத்து: சில சிறிய செயல்கள் தூய மனதுடன் செய்யப்பட்டால் பெரிய ஒளியாக மாறும். உண்மையான ஆற்றல் நம்முடைய அடக்கம், நேர்மை, நம்பிக்கை ஆகியவற்றில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.